பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, மகிமையை கண்ணால் காணச் செய்யும் தேவன். ஆதார வசனம் யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அற்புதங்களை காணும் அருமை மக்களே, தேவன் தம்முடைய மகிமையை வேறு ஒருவருக்கு கொடேன் என்றவர் சீயோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் என்றார். சீயோன் நாமந்தான், இஸ்ரவேல் நாம்தான். இது ஏசாயா 42:8, 48:11, 46:13 இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது ரட்சிக்கப்பட்டு தம்முடைய சொந்த ஜனங்களாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கே தமது ஆசீர்வாதத்தையும் தமது வல்லமை, அன்பு, அற்புதங்களை கொடுப்பேன் என்கிறேன், காட்டுவேன் என்கிறேன் என்பதாகும். அவரது மகிமை என்பது ஒரு பொருள் அல்ல, அது கர்த்தரின் முழு ஆளுமை, முழு பிரியம், முழு வல்லமை. இதனை வெளிப்படுத்திய செயல்கள்தான். இயேசு சென்ற விடமெல்லாம் அவருடைய வல்லமை வெளிப்பட்டு அங்கிருந்து அனைவரும் சுகம் அடைந்தனர் என்று வாசிக்கிறோம். இதுதான் மகிமை வெளிப்படுவது. இன்னது இன்னது இப்படி சம்பவிக்கும் என்று தீர்க்கதரிசனின் மூலமாக சொல்லுகிறார். இதுவும் மகிமை வெளிப்படுத்தலாகும். அவர் வெளிப்படுத்தாவிட்டால் ஒருவரும் எதையும் அறிந்து கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இதைத்தான் தானியேல் நேபுகாத்நேச்சாரிடம், பாபிலோன் ராஜாவிடம் சொன்னான். அவரே மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். தானியேல் 2:22. வாக்குகள் கொடுத்ததும் மகிமைதான். அதன் பொருளை அவரே வெளிச்சமிட்டு விவரித்து காட்டுகிறார். இதுவும் அவருடைய மகிமைதான். இதைத்தான் தாவீது தன் சங்கீதத்தில் உம்முடைய பிரசித்தம், அதாவது மகிமை, வெளிச்சம் தந்து பேதையர்களை உணர்வுள்ளதாக்குகிறது என்று சொல்கிறார். சங்கீதம் 119, 130. நாம் பேதையர்கள், நமக்கு இந்த மகிமையின் வாக்கின் முழு பொருளும் தெரியாது. அவரே விளக்கி கொடுக்கிறார். ஆக அவரது மகிமை வார்த்தையாய், அதன் விளக்கமாய் வெளிப்படுகிறது. அவரது மகிமை அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அதுவாய் வெளிப்படுகிறது. இது அவரது கரிசனத்தை காட்டுகிறது, அன்பை காட்டுகிறது, பொறுப்பை காட்டுகிறது. இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்படைப்பெண்ணை வனாந்தர மார்க்கமாய் 40 வருட காலம் அழைத்து வந்தார். 40 நாட்களில் அடைய வேண்டிய இடத்தை இவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அது 40 ஆண்டுகளாக மாறியது நீங்கள் அறிவீர்கள். ஆகினும் இது உங்களுடைய தவறு, நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று மன்னாவை அவர் நிறுத்தவில்லை. பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் தமது மகிமையை வெளிப்படுத்தாமல் இல்லவே இல்லை. இது அவருடைய தயவு, இரக்கம், காருண்யம், அன்பு இவைகளை மகிமையாய் வெளியரங்கமாய் வெளிப்பட்டது. கானா ஒரு கல்யாணத்திலே அவருடைய தாய் அழைக்க போயிருக்கிறார்கள், இவரும் அழைக்கப்பட்டிருக்கார், சீசர்களும் இருக்கிறார்கள். அங்கே அந்த ஊர் வழக்க பிரகாரம் திராட்சரசம் பரிமாறுவார்கள். திராட்சரசம் பரிமாறி கொண்டிருக்கும் போது அந்த திருமண வீட்டில் அது குறைந்து விட்டது. உடனே அந்த தாய் தன்னுடைய மகன் இயேசுவிடம் சொல்லுகிறார், அவர்கள் வீட்டு திராட்சரசம் இல்லை என்று. உடனே இவர் சொல்கிறார், இன்னும் என் வேலை வரவில்லை என்று. அவர்களுக்கு தெரியவர் ஏதாவது செய்வார் என்று. உடனே அந்த அம்மா அங்கே இருக்கிற வேலைக்காரர்களை பார்த்து, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அவங்களுக்கு தெரியும் உள்ளான உணர்வு. இயேசு இருக்கிற இடத்தில் குறைவு என்று ஒன்று இருக்கக்கூடாது, இருக்காது. குறைவு என்று கேள்விப்பட்டவுடன் அவர் சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது செய்வார் என்று வேலைக்காரரிடம் சொல்லிவிட்டு போய்விட்டார். உடனே அவர் வேலைக்காரர்களை பார்த்து, அங்கு கற்சாடி 6 கற்சாடிகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த கற்சாடி தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்னார், கட்டளை கொடுத்தார். உடனே அவங்க திராட்சரசை தீர்ந்து போச்சுங்கிறாங்க, இவர் தண்ணியை ஊற்ற சொல்கிறாரே என்று கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. அவர்களுக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்லை, இயேசு சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். நிரப்புங்கள் என்று தான் சொன்னார். நீங்கள் வாசித்து பாருங்கள், நிறைய நிரப்பினார்கள் என்று இருக்கிறது. பின் ஒன்று கொடுக்க சொன்னார், அது திராட்சரசமாக மாறியது. எப்பொழுது மாறியது என்று யாருக்கும் தெரியவில்லை. அவர் ஒன்று சொல்லும் பொழுது நாம் அது ஏடாகூடமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அசால்ட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நம்ம லாஜிக்கு ஒத்து வருதா என்று பார்க்கக்கூடாது. சொன்னால் அப்படியே நாம் கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் எப்படி நிரப்பங்கள் என்று சொன்னவுடன் நிறைய நிரப்பினார்களோ மகிமை வெளிப்பட்டது. அப்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய மகிமை நம்ம குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே வெளிப்படும். இதுதான் ரகசியம். கீழ்ப்படிய வேண்டும், அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். இப்பொழுது உடனடி தேவை, இதை நம்மை காட்டில் அவருக்கு தெரியும். நீங்கள் ஒரு உடனடி தேவை, அவசர தேவைக்கு, பாதுகாப்பிற்கு கண்ணீர் விட்டு மன்றாடி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம்,
என்று விடாமல் உடனே தமது மகிமையை விளங்க பண்ணுவார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 3 நாட்கள் ஜனங்கள் அவரோடு இருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். தேவ ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். 3 நாட்கள் சாப்பிட ஒன்றுமில்லை. அப்போது சீசர்கள் சொல்கிறார்கள், சாயங்காலம் ஆயிற்று, அனுப்பிவிடுங்கள், அவர்கள் போகட்டும் என்று. அவர் இல்லை, இவர்களுக்கு ஆகாரம் நீங்களே கொடுங்கள் என்கிறார். எங்கிருந்து கொடுப்பது இத்தனை பேருக்கும்? ஒரே ஒரு பையன் 5 அப்பம் 2 மீனை தான் கையில் வச்சுட்டு இருக்கான், கொண்டு வா என்று சொல்லி அவருடைய மகிமை வெளிப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அத்தனை பேரும் சாப்பிட்டார்கள். 5000 புருஷர்கள். அந்த காலத்தில் குழந்தைகளையோ பெண்களையோ கணக்கில் சேர்க்க மாட்டார்கள். மீதி 12 கூட நிறைய வைத்தார். எப்பேற்பட்ட மகிமை அங்கு விளங்கியது. 1 சாமுவேல் 23-26ஆம் அதிகாரத்தில் தாவீதை பிடிப்பதற்கு ஒரு மலையில் ஒரு பக்கம் தாவீது அவருடைய ஆட்கள் இருக்கிறார்கள், அடுத்த பக்கம் சவுல் அவருடைய ஆட்கள் இருக்கிறார்கள். கையெட்டும் தூரம், அந்த கையெட்டும் தூரத்தில் தாவீதை பிடித்து விடலாம், தெரியாது தாவீதுக்கு. ஏன்னா மலையல்லவா, அது தெரியவில்லை அவனுக்கு. ஆனால் கர்த்தர் அறிவாரே, அவர் அறிவாரே, நமக்கு தெரியாமல் இருக்கலாமே. உடனே சவுலுக்கு ஒரு பையன் மூலமாக காதுக்குள்ளே ஒரு செய்தியை சொல்கிறார், பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வைத்து விட்டார்கள் என்று. உடனே அப்படியே போய்விட்டான், திரும்பி போய்விட்டான். கையெட்டும் தூரத்தில் தப்பு வைத்தாரே, மகிமை வெளிப்பட்டது. இன்றைக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் எதிரி அழித்து விடுவான் என்ற நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது வேடிக்கை பார்க்க மாட்டார். இதை ஏசாயா 46:13 சொல்கிறார், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு என்ற நிர்பந்த இடத்தில் அவரது மகிமை உங்களுக்கு பாதுகாப்பாக வருகிறது. எப்படி தாவீது தப்பு வைத்தார், அப்படி உங்களுக்கே தெரியாது, மாட்டிக்கொண்டது கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் தப்பு வைத்த பின் தான் நீங்கள் அறிவீர்கள் எவ்வளோ பெரிய இக்கட்டிலிருந்து நாம் தப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. ஒரு சகோதரி எனக்கு சொன்ன சாட்சி, ஒரு இருட்டான வேலையை சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேலாகி இருட்டு, ஒரு ஒத்தையடி பாதை, ஏது கரண்ட்டு ஏதும் கிடையாது, கையில் டார்ச் எதுவும் கிடையாது. நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது பயம் பிடித்து கொண்டது. இந்த பக்கம் காடு, இந்த பக்கம் காடு. அப்பொழுது மனதிலே வேண்டக்கூட முடியவில்லையா. வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய நாய், அவருடைய ஹைட்டுக்கு அந்த நாயை நான் டிவியில் கூட பார்த்ததில்லை என்கிறார். அவ்வளோ பெரிய நாய் பக்கத்தில் நின்று கூடவே வந்துதான், குதிரை மாதிரி இருந்தது அந்த நாய். இவர்களுக்கு அத்தனை பயம் போய்விட்டது. அது எது வரல வந்தது, அவர்கள் வீட்டுக்கு அருகாமையில் வந்ததாம். அவர் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம்னு நினைக்கும் போது அது காணாமல் போய்விட்டது. கேட்டீர்களா? மகிமை வெளிப்படும். நாம் கேட்காமல் இருக்கலாம். நம்ம உள்ளூர பயத்தை அவர் அறிவார், நம்ம உள்ளூர சந்தேகத்தை அவர் அறிவார். இதையெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்வதால் அவர் தமது மகிமையை தொடர்ந்து நமக்கு அளிப்பதில்லை. இதனால் தான் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். சின்ன காரியம் அது மகிமை வெளிப்பட்டால் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், நன்றி சொல்லுங்கள். இதுவே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்கிறார் 1 தெசலோனிக்கேயர் 5:18. மகிமை, அற்புதம், அதிசயம் என்ற இந்த பதங்களை பெரிய பெரிய மகா பெரிய காரியங்களைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். நமக்கு அவர் செய்யக்கூடிய சின்ன காரியங்கள், அன்றாட தேவைகளை சந்தித்து தமது மகிமையை வெளிப்படுத்துவது நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் அவரை துதிக்கிறீர்கள், ஸ்தோத்திரம் செய்கிறீர்கள். ஒரு இடத்தை, ஒரு நேரத்தை தெரிந்து கொண்டு அமர்ந்து ஆராதிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். அவரது பிரசன்னம் உங்களை சுற்றிலும் இருக்கிறது. அந்த உங்கள் வீடு முழுவதும் இருக்கும். அதுதான் மகிமை. அது உங்கள் கண்களுக்கு தெரியாது. அது எப்படி வெளிப்படும் என்று சொல்கிறீர்களா? ஆலோசனையாக வெளிப்படும். ஒரு பொருள் காணாமல் விட்டால் அதை எடுத்து தருவார். அது இந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லுவார். அந்த வழியாகவே எதிரி போனாலும் உங்கள் வீட்டுக்குள் வரமாட்டான். சுகத்தை வெளிப்படுத்தும், பாதுகாப்பை வெளிப்படுத்தும், ஒத்தாசையை வெளிப்படுத்தும், ஆசீர்வாதமாக வெளிப்படும். எது தேவையோ, எப்பொழுது தேவையோ, எவ்வளவு தேவையோ அதை அந்த மகிமையை வெளிப்படுத்தும். இப்பொழுது யோசித்து பாருங்கள், நாம் அவரது மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள தான் இருக்கிறோம். நீங்களே அவரது மகிமை, நீங்களே அவரது பலன் என்கிறது வேதம். இதற்கு நாம் செய்ய வேண்டியது, சபையில் மட்டும் மகிமை மகிமை என்று ஆர்ப்பரித்தால் மட்டும் போதாது. அவர் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யும் போது, அந்த குணத்தை, பண்பை வெளிப்படுத்தும் போது நீங்கள் அவருக்கு மகிமையை செலுத்துகிறீர்கள். கீழ்ப்படியும் போது மகிமையை செலுத்துகிறீர்கள். முடியாத சமயத்தில் ஜெபிக்கும் போது மகிமையை செலுத்துகிறீர்கள். அது அவருக்கு தெரியும்.
மகிமையை செலுத்துகிற உங்களுக்கு இரட்டிப்பான மகிமையை அவர் தருவார். யோபு எப்படி மகிமையை செலுத்தினார்? எல்லாம் போய்விட்டது. யோபு தான் சரியான உதாரணம். ரோட்டுக்கு வந்து சொரிந்து கொண்டு இருக்கிறான். அப்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ தப்பு செய்திருப்பான், பிள்ளைக்கு தப்பு செய்திருப்பான். அவன் ஏதாவது பேசினானாம். அவன் பேசினதெல்லாம் பாருங்கள். என் நியாயாதிபடத்தில் இறக்க வேண்டி கெஞ்சுவேன் என்று அறிக்கை செய்கிறார். அவர் எனக்கு செய்வார், எனக்கு குன்கிருத்தம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன். அறிக்கை செய்தானுங்க, உள்ளத்திலிருந்து அறிக்கை செய்தான். அதுதான் மகிமை. அந்த மகிமையை அவர் எப்படி கொடுத்தார்? இரட்டத்தனையான ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்தார். மக்களே, அவர் உங்களுக்கு வேண்டும், அவர் போதுமானவர். இந்த வாக்கியமே உங்களுக்கு மகிமை. ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்களது மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா என்று நான் மன்றாட வேண்டியதில்லை. உங்கள் பிரசன்னத்தில் இருந்து கொண்டு உள்ளான நல்ல மன மாற்றத்தை நான் வெளிப்படுத்துவதே நான் உங்களுக்கு செய்யும் மகிமையாகும். இந்த வெளிப்படுத்தலை கொடுத்து கொண்டே இருப்பேன் என்பதை நாங்கள் இன்று கற்றோம். அப்படியே நடப்போம். மகிமை பெற்று சாட்சியாகவே வாழ்வோம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு எனது ஒவ்வொரு சிந்தனை, பேச்சு, செயல் என் தகப்பன் இயேசுவுக்கு அது மகிமையாயிருப்பதில் கவனமாயிருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.